வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜலதார்ஷா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். வினைத்திறன் மிக்க எரிசக்தி உற்பத்திக்காக இலங்கைக்கு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்க ஜப்பான் தயார். கைது செய்யப்பட்ட ஆசாத் சாலியிடம் தொடர்ந்தும் விசாரணை. 61 தொடக்கம் 180 வரையான மின் அலைகளை பயன்படுத்துவோரிடம் அறவிடப்படும் எரிபொருள் சீராக்கல் கட்டணத்தில் 25% குறைப்பு. இனி விரிவான செய்திகள். இன்று காலை கைது செய்யப்பட்ட கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் ஆசாத் சாலியிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்தும் விசாரணைகளை நடத்தி வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக சிறிவர்தன தெரிவிக்கின்றார். கிடைக்கப்பெற்ற சில முறைப்பாடுகளுக்கு அமைய ஆசாத் சாலி கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார். கொலன்னாவ சாலமூல பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்த போது இன்று காலை ஆசாத் சாலி கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன தெரிவித்தார். போலீஸ் உத்தியோகத்தர்கள் சிலர் இன்று அதிகாலை 5:55 அளவில் தனது தந்தையை விசாரிக்க வேண்டும் என கோரியிருந்ததாக ஆசாத் சாலியின் மகள் அமீனா சாலி குறிப்பிட்டார். சோதனை கட்டளை ஒன்று இருக்கவில்லை. சட்டத்தரணி வரும் வரை சிறிது நேரம் இருக்குமாறு கூறினோம். 5 நிமிடங்கள் கூட காத்திருக்க அவர்கள் விரும்பவில்லை. எம்மிடம் இருந்த திறப்புகளை அவர்கள் எடுத்துக்கொண்டனர். தொலைபேசிகளையும் எடுத்துக்கொண்டனர். எவரிடமும் பேச வேண்டாம் என கூறினர். அடையாள அட்டை இலக்கங்களையும் பெற்றுக் கொண்டனர். அவர்களது செயற்பாடுகள் நிறைவு பெறும் வரை சிறிது நேரம் காத்திருக்குமாறு கூறினர். அப்பா ஆடைகளை மாற்றிக்கொண்டு வரும் வரை அவர்கள் காத்திருக்கவில்லை. This is charged under terrorism. சோதனை கட்டளையை காண்பிக்குமாறு நாம் கூறிய போது இல்லை என கூறினர். ஆசாத் சாலிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டுள்ள முறைப்பாடுகள் தொடர்பான விடயங்களை தற்போது வெளிப்படுத்த முடியாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இதேவேளை சுகவீனமுற்ற ஆசாத் சாலி தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்படுவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து ஆசாத் சாலியின் குடும்பத்தினர் இன்று நண்பகல் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்தனர். ஓஐசிக்கு பேசி சிறிய காலப்பகுதியை பெற்றுக் கொள்ளுங்கள் என எமது சட்டத்தரணி கூறினார். தந்தை சுகவீனமுற்று இருப்பதால் மனைவிக்கு மாத்திரம் உணவை எடுத்துச் செல்ல முடியும் என அவர் கூறினார். சுகவீனமுற்றுள்ளதால் வைத்தியசாலைக்கு வருமாறும் சட்டத்தரணி கூறினார். வைத்தியசாலைக்கு வந்தபோது அவர் அங்கு இருக்கவில்லை. வைத்தியசாலைக்கு வந்துவிட்டு திரும்பியதாக தொலைபேசி அழைப்பொன்று மேற்கொண்டு கூறுகின்றனர். எனது தந்தைக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கான பொறுப்பை குற்றப்புலனாய்வு பிரிவினரும் அரசாங்கமுமே ஏற்க வேண்டும். தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி நான் அவரது மகள் எனக்கு அவருடன் பேச வேண்டும் என்றும் கூறினேன். அவர் அங்கு உள்ளாரா இல்லையா என்று கூட எனக்கு கூறவில்லை. அவ்வாறாயின் இந்த அளவு நீதி கூட இல்லாத நாட்டில் பேசியும் பயனில்லை. இது தொடர்பாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் போன்சேகா கருத்து வெளியிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக எமக்கு அறிய கிடைத்துள்ளது. மக்களை குழப்புவதற்கு முற்பட்டார் என்பதே குற்றச்சாட்டு. அரசியல்வாதி என்ற ரீதியில் நிச்சயமாக அவரது கருத்தை வெளியிடுவதற்கு இந்த நாட்டில் சுதந்திரம் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த நாட்டை அரசியல்வாதிகளை ஆட்சி செய்கின்றனர். அதனால் அரசியல்வாதிகளை விமர்சிக்கும் உரிமை இந்த நாட்டில் அரசியலில் ஈடுபட்டுள்ள ஏனைய தரப்பினருக்கும் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் இது ஒரு அரசியல் உரிமையற்ற சர்வாதிகார ஆட்சியுடைய நாடாக விளங்குகின்றதா என்ற கேள்வி முன் தோன்றுகின்றது. அவ்வாறு கருத்து தெரிவித்தார் என்பதற்காக இந்த நாட்டில் உள்ள ஒருவரை அல்லது அரசியல்வாதி ஒருவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய எவருக்கும் அதிகாரமில்லை. ஆசாத் சாலி என்ற நபர் மிக அண்மித்த கால பகுதியில் என்னையும் விமர்சித்தார். அவர் இப்பொழுது உண்மையை உணர்ந்திருப்பார். இந்த நாட்டில் உள்ள அநேகமானோருக்கும் ஜனாதிபதி தேர்தலின் போது எனக்கு எதிராக வாக்களித்தவர்களுக்கும் இப்போது உண்மை நிலை புரிந்திருக்கும் என எம்மால் உணர முடியும். සත්‍යයේ තේරුම් ගිහිල්ලා තියෙනවා. මේ රටේ වගේ හුඟක් අයට ජනාධිපතිවරණයේදී මට විරුද්ධව ඡන්දය ප්‍රකාශ කරපු අයට දැන් සත්‍යයේ තේරලා තියෙනවා අපිට තේරෙනවා.
வினைத்திறன் மிக்க எரிசக்தி உற்பத்திக்காக இலங்கைக்கு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்க தயார் என ஜப்பானின் துணை பிரதமர் டாரோ ஆசோ தெரிவிக்கின்றார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஜப்பானின் துணை பிரதமர் இன்று முற்பகல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்த போதே இதனை கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காகவும் முதலீட்டு ஊக்குவிப்புக்காகவும் தொடர்ந்து இணைந்து செயற்பட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் ஜப்பானின் துணை பிரதமரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். சர்வதேச ஒன்று கூடல்களின் போது ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டியதன் முக்கியத்துவம் இதன் போது வலியுறுத்தப்பட்டதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிய அளவிலான செயற்திட்டங்களுக்காக தொடர்ச்சியாக ஜப்பான் வழங்கி வரும் ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி இலங்கையின் பிரச்சினைகள் தொடர்பில் புரிந்துணர்வுடன் செயற்படுகின்றமை தொடர்பில் ஜப்பான் அரசாங்கத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். ஜப்பானின் சிரேஷ்ட உபநிதி அமைச்சர் யுகோ ஒபுச்சி மற்றும் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் உள்ளிட்ட குழுவினரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் கௌரவமான வாழ்க்கை மற்றும் சந்தர்ப்பத்தை உருவாக்கும் நோக்கில் இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிக்கு தமது அமைப்பின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா தெரிவிக்கின்றார். இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளை நேற்று சந்தித்த போது அவர் இதனை கூறியதாக பொதுநலவாய நாடுகளின் செயலாளர் நாயகத்தின் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நீதிபதி பிரியந்த பெரேரா உள்ளிட்ட அந்த ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் சிலர் லண்டனில் நடைபெற்று வரும் நல்லிணக்கம் தொடர்பான பொதுநலவாய நாடுகளின் வட்டமேசை மாநாட்டின் போது கமலேஷ் சர்மாவை சந்தித்துள்ளனர். பொதுநலவாய நாடுகளுக்கு இடையே சமாதானம், நல்லிணக்கம் மற்றும் யுத்தத்தின் பின்னரான நிலைமை தொடர்பில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் நோக்கில் இந்த மாநாடு இடம்பெறுகிறது. உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டிய 2 துறைகளுக்காக அடுத்த 6 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவுக்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்க பொதுநலவாய நாடுகள் அமைப்பு இதன்போது இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் முறைப்பாடுகளை நேர்த்தியாக விசாரணை செய்வதற்கான வசதியை அதிகரிப்பது இவ்வாறான தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பெறப்படுவதன் நோக்கங்களில் ஒன்றாகும். அதனூடாக மனிதுரிமைகளை பாதுகாப்பதற்கான ஆணைக்குழுவின் பொறுப்பை தேசிய நல்லிணக்கத்துக்கான நிகழ்ச்சி நிரலாக மாற்றுவது இந்த நடவடிக்கையின் மற்றும் ஒரு நோக்கமாகும். அத்துடன் தாம் வழங்கும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை பயன்படுத்தி ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் ஒருங்கிணைப்பு குழு பாதுகாப்பு கட்டமைப்புக்காக வழங்கும் தரச் சான்றிதழுக்கு அமைய ஏதரத்தை இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழு மீண்டும் தன்வசப்படுத்த முடியும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் 5 குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகளை ராணுவத்தின் தேவைக்காக சுவீகரிக்கப்படுவதாக அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட காணி சுவீகரிப்பு அதிகாரி ஏ சிவசுவாமியினால் கையொப்பமிடப்பட்ட அறிவுறுத்தல் யாழ் ஆனைக்கோட்டை கூழாவடி பகுதியில் உள்ள உப தபாலகத்தில் ஒட்டப்பட்டுள்ளது. சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஆனைக்கோட்டை பகுதியில் உள்ள 1 ஏக்கர் 31 பர்ச் காணியை இவ்வாறு சுவீகரிக்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த காணி ஸ்ரீலங்கா ராணுவத்தின் 11வது சிங்க ரெஜிமெண்ட் பி அணிக்கான நிலையத்தை ஸ்தாபிப்பதற்கு தேவைப்படுவதாக அந்த அறிவித்தலில் கூறப்பட்டுள்ளது. 1964 ஆண்டின் 28ஆம் இலக்க காணி எடுத்தல் திருத்த சட்டத்தின்படி திருத்தப்பட்டவாறான காணி கொள்ளும் சட்டத்தின் 2ஆம் பிரிவின் 1ஆம் உட்பிரிவின் கீழ் காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சர் ஆணையிட்டதன் பிரகாரம் குறித்த காணி பொதுத்துவைக்கு அவசியம் என அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் தமக்கு சொந்தமான குறித்த காணியை தம்மிடம் மீள ஒப்படைக்க வேண்டும் என குறித்த காணிக்கு உரிமை கோருபவர்கள் தெரிவிக்கின்றனர். 74 வயசுங்களுக்கு 2 பேருக்கும் 74 வருஷம் ஒரு உழைப்பு இல்லை, பிழைப்பு இல்லை, அப்படியே கிடந்து எங்களோட வீட்டை கிடைச்சது தான் நாங்கள் கேட்குறோம். எங்களோட சொந்த வீடு எங்களுக்கு தேவை. ஏன்னா எங்களுக்கு எனக்கு 4 பொம்பளை பிள்ளைகள், நான் சீதனம் கொடுக்குற பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஆனபடியாக எனக்கு கட்டாயம் இந்த வீடு தேவை. எனக்கு ஒரே ஒரு மகள் இருக்கிறார். அவளுக்கு நான் கல்யாணம் கொடுக்கும் பொழுது சீதனமாக அந்த காணியை அவளுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்கள் எங்கள் வீட்டை சுவீகரித்தால் எனது மகளின் நிலைமை, எனது பிள்ளையின் நிலைமை வெள்ளிக்கு பார்க்கும்போது நாங்கள் உயிர் வாழ்வது அர்த்தமில்லை என்று எனக்கு புரிகிறது. ஆனபடியால் தயவு செய்து எனது வீட்டை தரும்படி தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனது மகளின் வாழ்வு பிச்சை இதுதான். இந்த விடயம் குறித்து காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் டி அசோக் பேரிஸிடம் நாம் வினவிய போது ராணுவத்தின் தேவைகளுக்காக மிகவும் அத்தியாவசியமானது என இனங்காணப்பட்ட காணிகள் மாத்திரமே சுவீகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். அறிவித்தல்கள் ஒட்டப்பட்டதன் பின்னர் காணி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன்போது காணி உரிமையாளர்கள் தமது நியாயத்தை எடுத்துக் கூற சந்தர்ப்பம் அளிக்கப்படும் என தெரிவித்த டி அசோக் பேரிஸ் மக்களின் அன்றாட வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்படும் வகையில் காணிகள் சுவீகரிக்கப்படுவதில்லை எனவும் தெரிவித்தார்.
யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் காணிகள் சுவீகரிக்கப்படுகின்ற போது துரிதமாக காணி உரிமையாளர்களுக்கான நட்டஈடுகள் வழங்கப்படுவதாகவும் காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். வவுனியா பேயாடி கூழங்குளத்தில் 20 ஏக்கர் காணி சுவீகரிப்பு. யாழ் வலிகாமம் பிரதேசத்தில் சுமார் 6400 ஏக்கர் காணி சுவீகரிப்பு. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் 5 குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகள் சுவீகரிக்கப்படுவதாக அறிவித்தல். மிகவும் அத்தியாவசியமானது என இனங்காணப்பட்ட காணிகள் மாத்திரமே சுவீகரிக்கப்படுகின்றது. மக்களுக்கான தீர்வு எப்போது வழங்கப்படும்? எதிர்காலத்தில் பணவீக்கம் அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி கலாநிதி கொஷிமத்தாய் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். சர்வதேச நாணய நிதியம் இலங்கை தொடர்பில் முன்னெடுத்த கண்காணிப்பு தொடர்பில் விளக்கமளிக்கும் வகையில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் இன்று நடைபெற்றது. இலங்கை தற்போது பொருளாதார ரீதியில் சிறந்த வழியில் பயணிப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி கொஷிமத்தாய் சுட்டிக்காட்டினார். பணவீக்கம் குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த மாதத்தில் 6.5% வரை குறைந்துள்ளது. இருப்பினும் மின்கட்டண திருத்தத்துடன் பணவீக்கம் அதிகரிக்கலாம் என நாம் எதிர்பார்க்கின்றோம். இலங்கையில் நீண்ட காலமாக அதிக பணவீக்கம் காணப்பட்ட போதிலும் கடந்த 4 வருடங்களுக்குள் தனி இலக்கத்தில் பணவீக்கத்தை பேண முடிந்தமை குறித்து நாம் பாராட்ட வேண்டும். அதனால் மாத்திரம் நாம் மகிழ்ச்சி அடைய முடியாது. பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு நாம் இதை தொடர்ந்தும் குறைத்துக் கொள்ள வேண்டும். 2004 ஆண்டு மே மாதம் தொடக்கம் 2013 ஆண்டு மே மாதம் வரையான காலப்பகுதிக்குரிய ஊடக ஒடுக்குமுறை தொடர்பான அறிக்கையை ஜனநாயகத்திற்கான ஊடக அமைப்பு இன்று வெளியிட்டுள்ளது. மரணத்துடன் 9 வருடங்கள் எனும் தலைப்பின் கீழ் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் 2004 ஆண்டு தொடக்கம் 2009 ஆண்டு வரை ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக ஊழியர்கள் படுகொலை செய்யப்பட்ட 44 சம்பவங்கள் தொடர்பான தகவல் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஒரு ஊடகவியலாளர் காணாமற் போயுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2004 ஆண்டு முதல் 2013 ஆண்டு வரை ஊடக ஒடுக்குமுறை சம்பவங்கள் தொடர்பான அறிக்கைக்கு அமைய ஊடகவியலாளர்களும் புத்திஜீவிகளும் கடத்தப்பட்ட 5 சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் 20 ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் ஊடகங்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட 2 சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. ஊடக நிறுவனங்கள் தாக்குதலுக்கு இலக்கான 9 சம்பவங்களும் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமை தொடர்பான 43 சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக மரணத்துடன் 9 வருடங்கள் எனும் தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2003 ஆண்டு மே மாதம் முதல் இதுவரை இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படவில்லை. குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படவும் இல்லை. எம்மத்தியில் நம்பிக்கையின்மை உள்ளது. நாட்டில் பொதுவாக சிறு குற்றங்களுக்கு கடும் தண்டனை கிடைக்கின்றது. எனினும் பாரிய அளவான குற்றச்செயல்களின் போது இலகுவாக தப்பிச்சிடலாம். ஒரு சில பிரமுகர்களின் திருட்டுகள் தொடர்பில் மறுநாள் பொழுது விடுகையில் கண்டுபிடிக்கப்படுகிறது. அவ்வாறாயின் இந்த நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் எமக்கு நம்பிக்கை இல்லை. ஊடகத்துறையில் உள்ளவர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களின் பாதுகாப்பு தொடர்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. AF ஜான்ஸ் லங்கா நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர்களில் ஒருவரான ஆந்தனி சக்கரவர்த்தி விஜயநாதன் தனியார் வைத்தியசாலையொன்றில் நேற்று காலமானார். அவர் தனது 89வது வயதிலேயே இயற்கை எய்தினார். 1924 ஆண்டு மார்ச் 24 கொழும்பில் பிறந்த ஆந்தனி சக்கரவர்த்தி விஜயநாதன் கொழும்பு புனித ஜோசப் கல்லூரி மற்றும் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியின் பழைய மாணவர் ஆவார். முகாமைத்துவ ஆலோசகராக தொழில் புரிந்த அன்னார் AF ஜான்ஸ் லங்கா நிறுவனத்தின் பணிப்பாளராகவும் கடமையாற்றி இருந்தார். அத்துடன் மென்செல் லங்கா நிறுவனத்தின் முதலாவது தலைவராகவும் ஆந்தனி சக்கரவர்த்தி விஜயநாதன் செயற்பட்டிருந்தார். ஆந்தனி சக்கரவர்த்தி விஜயநாதன் 1982 ஆண்டு முதல் 1984 ஆண்டு வரை சர்வதேச லயன்ஸ் சபையின் முதலாவது இலங்கை பணிப்பாளராகவும் பதவி வகித்திருந்தார். தற்போது அன்னாரது புதவுடல் கொழும்பில் உள்ள தனியார் மலர் சாலை ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இறுதி கிரியைகள் பொருள மயானத்தில் நாளை நடைபெற உள்ளன. கடந்த காலங்களில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையின் பின்னர் மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் தமது அன்றாட வாழ்க்கையை முன்னெடுத்து வருகின்றார்கள். அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாமையால் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குகின்றார்கள்.
யுத்தத்தின் பின்னர் மக்கள் மீள்குடியேற்றப்பட்ட கிராமமே மட்டக்களப்பு மாவட்டத்தின் பூரத்தீவு பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பலாலி வேம்பு கிராமமாகும்.